கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். சமாரிய பெண் இயேசுவை பார்த்தவுடனே இவர் யூதன் என்று கண்டுபிடித்து விட்டாள். ஆகவே அவள் கூறுகிறாள், நீர் ஒரு யூதனாயிருக்கும்போது சமாரிய பெண்ணாகிய என்னிடம் எப்படி தாகத்துக்கு தண்ணீர்தா என்று கேட்கிறீர் என்றாள். யூதர்கள் சமாரியர்களோடு சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். யூதர்கள் சமாரியர்கள் என்கிற வேறுபாட்டை தகர்த்து எறியவே இயேசு சமாரியாவுக்கு வருகிறார் என்று பார்க்கின்றோம். இயேசு சமாரிய பெண்ணிடம், என்னை யூதன் என்று கண்டுபிடித்து விட்டாய், என்னை யார் என்று நீ அறிந்து கொண்டால் நீயே அவரிடம் தண்ணீர் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அவள், அது என்ன ஜீவத்தண்ணீர்? அப்படி ஒரு தண்ணீரை நீர் எனக்கு தருவதற்கு உம்மிடம் தண்ணீர் மொண்டு எடுக்க பாத்திரமில்லையே, கிணறும் ரொம்ப ஆழமாக இருக்கிறது, பின்ன எப்படி எனக்கு ஜீவத்தண்ணீரை நீர் தருவீர் என்றாள். இந்த கிணறு எல்லாருடைய முற்பிதாவாகிய யாக்கோபுடையது. அவருடைய கிணற்றில்தான் சமாரியர்களாகிய நாங்கள் காலம் காலமாய் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே முற்பிதாவான யாக்கோபு எங்களுக்கெல்லாம் பெரியவர், நீர் அவரை காட்டிலும் பெரியவரோ? யாக்கோபுவும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் எல்லாம் இந்த கிணற்றில்தான் தண்ணீர் குடித்துள்ளனர், அதனால் அவர் பெரியவர்தானே என்றாள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாபிலோனியர்கள் இஸ்ரவேலரோடே சண்டையிட்டு 3/4 பேரை சிறையாக பிடித்து அடிமைகளாக கொண்டு போய்விட்டு அம்மோனியர் மோவாபியர் போன்ற ஆண்டவரை வணங்காத ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலில் விட்டு சென்றனர். இந்த பிரஜாதியான மக்களும் மீதமிருக்கிற 1/4 இஸ்ரவேலரும் முதலில் சண்டையிட்டனர். பிற்பாடு ஒருவருக்கொருவர் சேர்ந்து சம்பந்தம் கலந்து கொண்டதால் அங்கே ஒரு கலப்பட மக்கள் தோன்றினார்கள். இவர்களே சமாரியர்கள் என்பதாக வரலாறு கூறுகிறது. ஆகவே யூதர்கள் இந்த சமாரியரை வெறுத்தனர் என்று பார்க்கின்றோம். இயேசு சமாரிய பெண்ணிடம், இந்த தண்ணீரை குடித்தால் மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. மாறாக அந்த தண்ணீர் அவனுக்குள்ளே இருந்து நித்திய காலமாக அது நீரூற்றாய் ஊறிக்கொண்டே இருக்கும். அதனால் அந்த தண்ணீரை அருகில் இருக்கிற மற்றவர்களும் பருகலாம் என்று இயேசு சமாரிய பெண்ணிடம் கூறினார். இப்படித்தான் இயேசு என்றால் யார் என்று தெரியாத அறியாத குடும்பம் ஒன்று வட இந்தியாவில் இருந்தது. இங்கிருந்து ஊழியர்கள் அங்கே சென்று ஊழியம் செய்கிற போது தங்களுடைய வார்த்தைகளினால் நடக்கைகளினால் இயேசு என்றால் யார் என்று கூறி வந்தனர். அந்த இடத்தில் 100 குடும்பங்கள் இருந்தது. முதலில் அந்த ஊரில் உள்ள நாட்டாமை இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இப்போது நாட்டாமைக்குள் இயேசு பெரிய சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த சந்தோஷத்தை அவன் ரகசியமாய் வைக்க முடியாமல், தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் நிறைந்தால் அது தானாக வழிந்து ஓடி மற்றவர்களும் பருகுவது போல இந்த நாட்டாமை தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இயேசுவை ஏற்றுக்கொள்ள செய்தார். கொஞ்ச நாளுக்குள் நாட்டாமை அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு, யாருக்கு வியாதி வந்தாலும் இயேசுவண்டை வா, அவர் உன்னை குணமாக்குவார் என்று சுவிசேஷம் கூறி 100 குடும்பங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, இன்றைக்கு ஊரே இயேசுதான் எங்களை ரட்சித்தார், நாங்கள் எப்பொழுதும் அவரைத்தான் நம்பி விசுவாசிப்போம் என்று கூறி ஞானஸ்நானம் எடுத்து ஒழுங்காக ஆலயத்திற்கு வருகிறார்கள். முதலில் நாட்டாமை மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய இருதயத்தில் இயேசு நல்லவர் என்கிற நீர் ஊற்றாக மாறி வழிந்து ஓடியதால் அவர் மற்ற எல்லாருக்கும் இயேசுவை பற்றி கூறி எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டனர். இதைத்தான் நம் ஆண்டவர் சமாரிய பெண்ணிடம் கூறுகிறார், நான் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே என்னிடம் தண்ணீர் கேட்டிருப்பாய் என்றும், நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடித்தால் அது உன்னுடைய இருதயத்தில் சதா காலமும் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று இயேசு சமாரிய பெண்ணுடன் கூறுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவர் தரும் ஜீவ தண்ணீரை நாம் அவரிடம் கேட்டு பெற்று கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவர் தருகிற ஜீவ தண்ணீரை நாம் பருகி அந்த தண்ணீராகிய இயேசு நம் மனதில் என்று நிலைத்திருந்து நாம் பெற்றிருக்கிற சந்தோஷம் சமாதானத்தை நம்மை சார்ந்து இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுக்கிற நீரூற்றாயிருப்போம்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை பெற்றவர்களாகவும் மற்ற மக்கள் எல்லாருக்கும் உம்மை அறிவித்து உம்மை அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக என்றென்றைக்கு நீரூற்றாய் இருக்க அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.